வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வழியா 17வது லோக்சபா மக்களவை, மாநிலங்களவை செஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த தேர்தல் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த பார்லிமெண்ட் 18வது லோக்சபா கூடுறதுக்கு அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு மேல ஆயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 17வது லோக்சபா மற்றும் ராஜ்யசபால பல சாதனைகளை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கு. இந்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு சிவில் சமூக குரூப்ஸ், சோசியல் குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மோடி அரசாங்கம் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸிய, சனநாயகத்தை சீர்குலைச்சு செதைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள் சான்றாக இருக்கு. இதை முதல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எதுக்காக பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நாம சொல்றோம் அப்படிங்கறத மக்கள் இதை வச்சாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு சில பாயிண்ட்ஸ், சில சாதனைகள், சோ கால்டு ரெக்கார்ட்ஸ் செட் பை த மோடி கவர்மெண்ட் அவங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2014 மோடி பிரதமரா முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகும்பொழுது எப்படி ஒரு டிராமா போட்டாரு. பார்லிமெண்ட் வாசல் அப்படியே குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி தலையை கொண்டு போய் அந்த பார்லிமெண்ட் படிக்கட்டுல அப்படியே வச்சு டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸிக்குள்ள நான் உள்ள போறேன் அப்படின்லாம் பேசினாரு. அப்படிதான் முதல் ரவுண்டு உள்ள போனாரு. அதே மாதிரி 2019 எப்படியெல்லாம் டிராமா போட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம். 2வது டேர்ம் அவர் பிஎம்மா செலக்ட் ஆன டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது பார்லிமெண்ட்டை இனாகிரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள யாகங்களை வளர்த்து பூஜைகள் எல்லாம் பண்ணி இங்க இருந்து ஒரு செங்கோலை தூக்கிட்டு ஏதோ ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராஜா தன்னுடைய கோட்டைக்குள்ள நுழையிற மாதிரி எப்படி எல்லாம் சீன் போட்டாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே பார்லிமெண்ட்டை மதிக்கக்கூடிய, பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸை மதிக்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நபர் மோடியா அப்படிங்கிறது இவங்க எந்த லட்சணத்துல பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல இருந்தே தெரிஞ்சிடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ரெக்கார்டை இந்த 17வது லோக்சபா நிகழ்த்தி இருக்குது அப்படிங்கிறதுல அதுல நம்பர் 1 ரெக்கார்டு என்னன்னா நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ். 1952 அப்புறம் கோவிட் காலத்துல கோவிட காரணம் காட்டி வெறும் 53 நாள் தான் மக்களவை கூடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பல வெளிநாடுகள்ல எல்லாம் ஆன்லைன்ல பார்லிமெண்டரி செஷன்ஸ் வர்ச்சுவல் பார்லிமெண்டரி செஷன்ஸ் நடத்தினாங்க. நம்ம ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா, ஒவ்வொரு இந்தியன் கையிலயும் நாங்க போனை கொண்டு போய் சேர்த்துட்டோம், டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுவாங்களே தவிர, கோவிட் டைம்ல கும்பமேளா நடத்துவாங்களே தவிர பார்லிமெண்ட் போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். அது சனநாயகம் சம்பந்தப்பட்டது, மக்கள் நலன் சம்பந்தப்பட்டது, பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் வரணும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்குதான் பார்லிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த அரசாங்கம் கவலையே படல. அந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் இந்த 17th லோக்சபால தான் மிகவும் குறைவு. அதாவது 278 நாள் தான் மொத்தமே பார்லிமெண்ட் செஷன்ஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது சாதனை என்னன்னா, முதல் முறையாக இந்த 75 வருட கால பாரம்பரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கரே இல்லாம 5 வருஷம் ஒரு லோக்சபா ஓடி இருக்குன்னா அது இந்த 17வது லோக்சபா தான். இந்த 17th லோக்சபா டெப்யூட்டி ஸ்பீக்கர் இல்லாமையே ஆர்டிகிள் 93 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணி ஒரு என்டையர் லோக்சபா செஷனையே நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதற்காக இந்த அரசாங்கத்து மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இவங்க பாக்கெட்ல தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 3வது, ரொம்ப அதிகமான ஆர்டினன்சஸ், அதாவது டிஸ்கஷனே இல்லாம ஆர்டினன்சஸா பாஸ் பண்ணப்பட்டு எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் இல்லாம பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டினன்சஸ் மிகவும் அதிகம் இந்த லோக்சபா செஷன்ல தான் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அதே மாதிரி அதிகமாக டிபேட்டுக்கோ டிஸ்கஷனுக்கோ, பார்லிமெண்டோட பர்பஸே அதுதானே, ரைட் டு டிபேட், ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிஃபர், இது போன்ற விஷயங்களுக்காக தானே பார்லிமெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒரு ஆளும் கட்சியோட பிரதிநிதிகள் இருந்தா எதிர்கட்சியோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. மக்கள் நலன் சார்ந்த விஷயத்த ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஹெல்தியான ஒரு டிபேட் இருந்தாதான் ஒரு நல்ல கன்சென்சஸோட, மெஜாரிட்டியோடைய ஒரு ஒப்புதலோட பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆனா அப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸோ டிபேட்ஸோ
நடக்காத ஒரு பார்லிமெண்ட் வந்து மோடி அரசாங்கத்தில் நடத்தப்பட்ட பார்லிமெண்ட் செஷன்ஸ் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கத்துல எல்லாம் நிறைய பாலிசிஸ் அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில பாலிசிஸ் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதுல திருத்தங்கள் ஏதாவது செய்யணும்னா செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பில்ல பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து லா ஆகும். ஆனா இந்த மோடி அரசாங்கத்துடைய பார்லிமெண்ட் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது போன்ற டிஸ்கஷன்ஸும் டிபேட்ஸும் பெரும்பாலும் நடக்கவே இல்லை. சில பில்ஸ் எல்லாம் 3 நிமிஷத்துல எல்லாம் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவலம் வந்து இதுவரைக்கும் இந்தியன் டெமோக்ரஸியோட ஹிஸ்டரியில நடந்ததே இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு அப்போசிஷனுக்கு அப்படிங்கறத பல தருணங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி மோடியுடைய தனிப்பட்ட சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பக்கமே வரமாட்டாரு அப்படிங்கிறது ஒரு சாதனை. அதை அவர் தொடர்ந்து வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பெரிய சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அப்போசிஷன் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பிரதமர் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல பதில் சொல்லல அப்படிங்கிறது தனிப்பெரும் சாதனை. அது மோடியால மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் கொடுத்த ஒரு சிங்கிள் நோட்டீஸ கூட இந்த அரசாங்கம் டிஸ்கஷனுக்கோ டிபேட்டுக்கோ எடுக்கல. பல விஷயங்கள்ல வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது இம்பார்ட்டன்டான விஷயம் இதை நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பல நேரங்கள்ல ஆப்போசிஷன் எம்பிஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அண்டர் த ரூல் 267. ஆனா இதை இந்த அரசாங்கம் ஒன்ன கூட ஏத்துக்கல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சாதனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி பிரீச் ஏற்கனவே வந்து இவங்க ஆட்சி காலத்துலதான் இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்டரி பிரீச் நடந்தது. அதோடைய நினைவு தினத்தை ஒட்டி மீண்டும் ஒரு முறை பார்லிமெண்டரி பிரீச் நடக்குது. இது வந்து இந்த அரசாங்கத்தின் ஒரு மாபெரும் சாதனை. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த ஒரு எம்பி தான் இந்த உள்ள நுழைஞ்சு இது பண்ணாங்கல்ல, கலர் குண்டெல்லாம் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தது ஒரு பிஜேபி எம்பி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. இதை தொடர்ந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அப்போசிஷன் எம்பிஸ் கேட்டோம்னா அப்போ கூட வரலாறு காணாத ஒரு சாதனையே இந்த பாஜக அரசு படைத்தது. அதாவது கிட்டத்தட்ட 146 எம்பிஸ் வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அமிச்சிட்டு இவங்களுக்கு தேவையான முக்கியமான பில்ஸ், இந்த கிரிமினல் லாஸா இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷன் பில்லா இருக்கட்டும், இப்படி பல பில்ஸ், இம்பார்ட்டன்ட் பில்ஸை 146 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அமிச்சிட்டு இந்த அரசாங்கம் பாஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது இன்னொரு மறக்க முடியாத ஒரு சாதனையாக வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம அப்போசிஷன் கேட்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா, கேள்விகளுக்கு எப்பவுமே வந்து அப்போசிஷன் எம்பிஸ் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க நேரடியா பதிலே கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படி வழவழா குழகுழான்னு பதில் கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப நெருக்கி கேட்டோம்னா டேட்டாவே இல்ல, நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப. சிதம்பரம் கூட ரொம்ப கிண்டலா சொன்னாரு, என்டிஏன்னு பேர் வச்சதே அதுக்குதான் போட்டிருக்கு, நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு. ஆனா கேள்வி நீங்க கேட்டாதானே நாங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு அப்போசிஷன் எம்பிஸ் கேட்ட 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை இவங்க டிலீட்டே பண்ணிட்டாங்களாம் பார்லிமெண்டரி ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் ஒரு த ஹிஸ்டரி ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்ல நடக்காத ஒரு பெரிய அசிங்கமான ஒரு விஷயம் இந்த மோடி அரசாங்கத்துல நடந்த பார்லிமெண்டரி செஷன்ல தான் நடந்தது. அதாவது பாஜக எம்பியான ரமேஷ் பிதூரி அவர்கள் ஒரு இஸ்லாமிய எம்பி டேனிஷ் அலி அப்படிங்கிற இஸ்லாமிய எம்பிய ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல வச்சு நீ ஒரு டெரரிஸ்ட், நீ ஒரு பிம்பு அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் தரைக்குறைவான கேவலமான வார்த்தைகள்ல திட்டின ஒரு விஷயமும் இங்கதான் நடந்தது. அப்படிப்பட்ட திட்டின எம்பிய இவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதானியை எதிர்த்து கேள்வி கேட்ட ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மஹுவா மைத்ராவை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இதே ரமேஷ் பிதுரிய எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன் இன்சார்ஜா போட்டு பெருமைப்படுத்திய ஒரு பெருமையும் இதே பாஜக அரசாங்கத்துக்கு தான் சேரும். இந்த மாதிரி வரலாற்றில் இல்லாத பல சாதனைகளை இந்த 17th லோக்சபால நிகழ்த்தி எப்படியோ மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள், எதிர்கட்சி பிரதிநிதிகளுடைய வாயெல்லாம் அடைச்சிட்டு ஒண்ணு வாயை அடைக்க வேண்டியது, இல்ல டிஸ்கஷன் பண்ணாம இருக்க வேண்டியது, ரொம்ப பேசி அதை மீறி கேள்வி கேட்டாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அமைச்சிட வேண்டியது, இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு எப்படியோ தட்டு தடுமாறி இந்த 5 வருஷம் 17th லோக்சபாவை டோட்டலா இவங்க முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து 17th லோக்சபாவை மோடி அரசாங்கத்துடைய சாதனைகள் அப்படின்னு இன்னைக்கு பட்டியலிட்டு இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. டாக்டர் அம்பேத்கர், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வடிவமைக்கும் பொழுது இட் இஸ் த லெங்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்டு. உலகத்துல எந்த நாடுக்குமே இவ்வளவு லெங்தியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஏன்னா
75-100 வருடங்கள் ஆனாலும் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு இன்னைக்கு வியப்பா இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பல ப்ரொவிஷன்ஸ பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஏன் அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு இப்படி வந்து அதை டிசைன் பண்ணார், டிராஃப்ட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் வார்த்தைகள் அல்ல. அதில் இருக்கக்கூடிய லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் வெறும் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை முறையாக இது மாறணும். அப்படி மாறினாதான் ஆரோக்கியமான ஒரு சனநாயக நாடா இந்தியா இருக்கும். உலகத்திலேயே பெரிய டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றதுல வந்து பெருமை கிடையாது. ஆனா உலகத்திலேயே ஹெல்த்தியான டெமோக்ரஸியா நாம இருக்கோமா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம். இந்த நேரத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. நான் வடிவமைத்த அந்த அரசியல் அமைப்பு சட்டம் யார் கையில் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். என்னைக்கு மக்கள் நலனை தவிர்த்து விட்டு மூட நம்பிக்கைகளில் இறங்குறாங்களோ அன்னைக்கே இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து வேலை இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணாரு. இன்னைக்கு ஸ்லோவா இந்த 2 டேர்ம் ஆஃப் பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மீறி இருக்கிறாங்க. அதை அவங்க மதிக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட், டெமோக்ரஸி இது எல்லாத்தையும் வந்து இந்த அரசாங்கம் ஒரு கேலி கூத்தா மாத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது. மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா சுத்தமா சனநாயகமும் அரசியலமைப்பு சட்டமும் காணாம போயிடும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான கசப்பான உண்மை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்காகவும் சரி, உங்கள் சந்ததிகளுக்காகவும் சரி. இல்லைன்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸி இந்தியான்னு பெருமையா சொல்லிக்கிறத தவிர்த்துட்டு இனிமேல் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆட்டோக்ரஸி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நாம வந்துருவோம். அதனால தயவு செஞ்சு நிதானமா உங்க எதிர்காலத்தை பத்தி, உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.